அந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கையில் டேட்டூ ரெட் அண்ட் கிரீன் இப்படி கலர்ஃபுல்லான ஒரு டேட்டூ. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடு கொடுக்குறது நமக்கே தெரியும். ஒரு வாள் யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல கேங்ஸ்டரு இல்லைனா நம்ம ரவுடி, நீ தான்ப்பா அடுத்து இந்த ஜில்லாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அவங்க கிட்ட அந்த வாளை கொடுப்பானுங்க. இது கபாலி படத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா இருக்கப்ப இந்த மாதிரி ஸ்வாட்ல இருந்தே இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு டைலாக். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவார், அவன் போட்ட ரூல்ஸை அவனே உடச்சி வெளியில் வந்து அதை மீறான் அப்படின்னா அவன் ஏதோ பெருசாக செய்ய போகிறான் அப்படின்னு. இதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் வந்து கை அப்படி வச்சுட்டு வரும்போது அவரோட கையை மட்டுமே ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொரியனில் ஒரு படம் ஒன்று இருக்குது, இந்த காப் த டெவில் அண்ட் த கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் இருக்கக்கூடிய டான்லி நம்மலாம் பார்த்துருப்போம். அதிக கேங்ஸ்டர் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இப்போ வரையுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் தான் ரொம்ப வைரலாக இருப்பார். ரொம்ப ஆப்டான ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக்கை வந்து இங்கே அஜித் அவர்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இது எப்படியா நீ யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. முழுக்க முழுக்க ஒரு படத்தில் டைலாக் இருக்கும், அதாவது உடம்பு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே ரவுடிசம் ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியுன்ற மாதிரி, நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே அஜித்தை பற்றி ஓடிட்டு இருக்க ஒருத்தனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு அவுட்டு தான் அதில் இருந்தது.